உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த சொத்து மொத்தமும் ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முழு உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஏன் எல்லாத்துலயும் அவளுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. அதனால எப்பவுமே அன்பரசி இங்க தான் இருப்பா. இங்கதான் அவ வாழ்வா. அதை யாராவது தடுக்கணும்னு நினைச்சீங்க, அவங்க தான் வெளியில போகணும். புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அன்பரசி என் பொண்ணு. இந்த உண்மையெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அம்முக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே. இவன் மேல உள்ள கோவத்துல சத்தியத்தை மீறி உண்மையை ஒத்துக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? அவ என் பொண்ணு மாதிரி. இதே மாதிரி என்னை பெத்த அப்பா சொல்லிட மாட்டாரா? நான் அவரை பார்க்க மாட்டேனா தான் சார் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு கூடி சீக்கிரமே கிடைச்சிருவாருன்னு தோணுது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அன்பரசி என் பொண்ணு தானம்மா? ஆமா சந்திரா. யார் என்ன சொன்னாலும் சரி, அன்பரசி உன் பொண்ணுதான். இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் இருக்கிற எல்லா உரிமையும் அன்பரசிக்கும் இருக்கு. அம்மா, இங்க என்னம்மா நடந்துச்சு? ஏன் அன்பரசியை வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க? நீங்களும் ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற சந்திரா? நான் சொல்றத இங்க யார் கேக்குறாங்க? ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சொல்ல சொல்ல அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.